பேசலாம். ரோஜாமுத்தே ஆராய்ச்சி நூலகம் எனக்கு எப்படி அறிமுகம் ஆச்சு அப்படின்னா, ஒரு ஃப்ரீயாக பேசணும். அதாவது இது இருக்கிற மாதிரி அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி இருந்தா ரோஜாமுத்தே ஆராய்ச்சி நூலகம் தரமணியில் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த நூலகத்தில் கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே மேல் படிப்புக்கு படிக்கிறதுக்கு உதவியாக இருந்துட்டு இருக்குது. எனக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னா, ஒரு நிகழ்ச்சியில் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் ஐயா அவர்கள் பேசும்போது அங்கே பழமையான நூல்கள் எல்லாமே பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு வருது. அதை பாதுகாப்புக்கு உதவுறதுக்கு உள்ள வழி வகை பற்றி சொல்லிகிட்டு இருக்கும்போது, என்னால் அந்த நிறைய பணம் எடுத்து கொடுக்க முடியாது. அப்போ ஒவ்வொரு மாதமும் ஒரு நூலகத்தை பாதுகாக்கிறதுக்காக உதவ முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணுச்சு. அதனால் ஒவ்வொரு மாதமும் ஒரு புத்தகத்தை தத்தெடுக்கிறதுக்காக என்னால் முடிஞ்ச அந்த ஒரு செயலை செய்ய ஆரம்பித்தேன். சின்ன வயசுலேருந்தே ஒரு 2வது படிக்கும்போது இருந்தே அந்த நூலகத்துக்கு பொதுவான எங்கள் ஊரில் உள்ள தேனி மாவட்டத்தில் கோம்பைங்கிற ஒரு கிராமத்தில் உள்ள நூலகத்துக்கு எங்கள் அப்பா 2வது படிக்கும்போதே என்னை அழைச்சிட்டு போயிருக்காரு. அப்போ இருந்தே படிக்கிற ஒரு தன்மை இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாமே மொபைலில் சிஸ்டத்திலே பார்த்துடலாம் அப்படிங்கும்போது அந்த புத்தகத்தை விட்டு தூரமாக நம்ம நகண்டுக்கிட்டே இருக்கிற ஒரு தன்மை தான் இருந்துகிட்டு இருக்குது. அந்த சமயம் பழமையான நூல்களையும் அழியக்கூடிய நிலையில் உள்ள நூல்களையும் நிறைய வருஷங்களுக்கு முன்னாடி உருவான அந்த நூல்களையும் பாதுகாக்கிற ஒரு நல்ல ஒரு முயற்சியை இந்த ரோஜாமுத்தே ஆராய்ச்சி நூலகம் செய்துட்டு இருக்கும்போது, அதில் ஒரு சிறிய துரும்பாக நம்மளாலேயும் இருக்க முடியுமா அப்படிங்கிறது தான் ஒரு யோசனையான விஷயம். அதைத்தான் நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கிறோம். இப்போ நான் ஒரு ஆசிரியராக தேனி மாவட்டத்தில் இருக்கேன். அப்போ என்னோடய வாழ்க்கை எங்கள் கல்வித்துறையை சார்ந்து எங்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லாமே அந்த புத்தகத்தோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒவ்வொரு புத்தகத்துலேயும் எத்தனையோ பேரோட உழைப்பு இருக்குது. அதில் உள்ள அரிய தகவல்கள் நிறைய இருக்குது. ஆனால் அது எந்த ஒரு காலத்துலேயும் அழிஞ்சிடக்கூடாது அப்படின்னா ஒவ்வொரு ஆசிரியரும் அதில் உள்ள ஒவ்வொரு மாணவர்களும் அந்த புத்தகத்தை பாதுகாத்து அதில் உள்ள நல்ல தகவல் படி நம்ம வாழ்க்கைக்கு எப்படி உபயோகமாக இருக்குமோ அதை பயன்படுத்திக்கிறது ஒவ்வொருத்தர் கையிலையும் இருக்குது.